அன்புக்குரியவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக இந்த நாளிலே சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தினுடைய முதல் பகுதி, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் என்று தானியேல் தேவனை புரிந்து கொண்ட விதத்தை எழுதுகிறார். தேவனை குறித்து தனக்கு கிடைச்ச வெளிச்சத்தை இந்த இடத்துல எழுதுகிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்று, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் என்று. ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க நம்முடைய வாழ்விலே இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற அல்லது நம்முடைய இருதயத்துக்குள்ள ஒரு உணர்வை உண்டாக்குற ஒரு தூது, ஒரு ஒரு சத்தியம் என்னன்னா, காலத்தையும் சமயத்தையும் அவர் மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவராக இருக்கும் பட்சத்தில், அது உண்மை, அது சத்தியம் என்ற பட்சத்தில், நம்முடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு இருக்கிறதான கஷ்டங்கள், நஷ்டங்கள், மனவேதனைகள், பாடுகள் என்று சொல்லக்கூடிய, உபத்திரவம் என்று சொல்லக்கூடிய, நெருக்கடி என்று பலவிதமான பிரச்சனைகளை உள்ளடக்கிய ஒரு சூழ்நிலையில் வாழ்கிற மனிதர்களாகிய, குறிப்பாக தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்விலும் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான அழிவுக்கு ஏதுவான, நாசத்துக்கு மோசத்துக்கு ஏதுவான இந்த காரியங்களையும் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன் இந்த வார்த்தையை இன்றைக்கு நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார்னா, தானியேல் தேவனை குறித்து புரிந்து கொண்டார், இப்படிப்பட்ட தேவன் என்று. அவர் அன்புள்ளவராக இருக்கிறார். அதனால தான் காலத்தை சூழ்நிலையில மாற்றுறாரு. அப்ப நம்மளுடைய பிரச்சனைகளையும் மாறுமா, நடக்குமா, நடக்காதா அப்படின்னு ஒரு கேள்வியில் வருதில்ல. நிச்சயமாக நடக்கும், நிச்சயமாக மாறும். ஏனென்றால் நம் ஆண்டவர் காலங்களையும் சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். ஆனால் அவர் மாறாதவர். அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்கவே மாட்டார். ஆகவே இன்றைக்கு எனக்கு இத்தனை பிரச்சனை இருக்குதே, என்னைக்கு தீரும், என்னைக்கு மாறும் என்று கேள்வி கேட்டிருக்கிறீங்கல்ல, இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற தூது என்ன? அது நிச்சயமாக மாறும். அது எப்போ? அதிவிரைவில் மாறும். ஏனென்றால் அவர் மாறாதவராக இருக்கிறார். அவர் நிச்சயமாக மாற்றுகிறவர் தான். ஆகவே மாறாத பிரச்சனை ஒன்றுமே கிடையாது, தீராத பிரச்சனை ஒன்றுமே கிடையாது. அத்தனையும் மாறும், தீரும். நம்முடைய நம்பிக்கை, விசுவாசம் எல்லாம், நான் ஆராதிக்கிறேன் தெய்வம் என்னை இந்த குறிப்பிட்ட பிரச்சனைகளிலிருந்து, இந்த சிக்கல்களிலிருந்து என்னை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்று அவரை நாம் புரிந்து கொள்வோம். அவரின் சத்தத்தை உள் மனதுக்குள்ள கேட்போம். இருதயத்துக்குள்ள ஆண்டவரை பற்றிய, அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பற்றியதான விசுவாசத்தோடு காணப்படுவோம். நிச்சயமாக சூழ்நிலைகள் மாறும். எதுவுமே மாறாது என்று உலகத்தில் எதுவுமே கிடையாது. எல்லாமே மாற்றத்தக்கது தான். ஆகவே நம்முடைய பிரச்சனைகள் அதிவிரைவில் மாறும். நிச்சயமாக நாம் விடுதலையின் காற்றை, சுதந்திர காற்றை நாம் சுவாசிப்போம். நாம் நிஜமாகவே நாம் எண்ணி முடியாத அதிசயங்களை பெற்று சுக வாழ்வை நம்ம வாழப்போகிறோம். அதை கேட்டதான வாசல்கள் சீக்கிரமாய் திறக்கிறதை பார்ப்போம். சோர்ந்து போகாதீங்க. இவை எல்லாம், இந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்காலிகமானவை தான், நிரந்தரமானது ஒன்றுமே கிடையாது. ஆகவே அது விரைவில் நம்முடைய கஷ்டங்கள் மாறும். நாம் சந்தோஷமான ஒரு எல்லைக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். நன்மையின் கிருபை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக தொடரும். அதில் மாற்றமே கிடையாது. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, தானியேல் உம்மை புரிந்து கொண்ட விதத்தை குறித்து நாங்களும் பார்க்கிறோம். ஆமாண்டவரே, எங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சீக்கிரத்தில் மாறும். இவையெல்லாம் தற்காலிகமானவை என்று இன்றைக்கே எங்களுக்கு உணர்த்தினீர். நன்றியப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீர்கள் மாறுவதாக, அவங்க வியாதிகள், பலவீனங்கள் விலகுவதாக. கர்த்தரின் அற்புதம் செய்யக்கூடிய சக்தியுள்ள கரம் வல்லமையாய் பிள்ளைகளுக்காக செயலாற்றுவதற்காக நன்றி. ஒவ்வொருடைய வாழ்விலும் இனி சந்தோஷமும் சமாதானமும் ஒரு நதியைப் போல பெருக்கெடுத்து ஓடட்டும். நன்மை உண்டாவதாக என்று ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாளாக அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, சீக்கிரம் உங்களுடைய பிரச்சனைகள் மாறும். நீங்கள் சந்தோஷத்தை பார்ப்பீர்கள். நன்றி.